இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். நேற்றைய தினத்திலே ஆண்டவரிடத்திலே கெஞ்சி ஜெபித்த மனிதர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே நாம் மோசேயை குறித்து நாம் பார்த்தோம். மல்கியா 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார் என்ற வசனத்தின்படி நேற்றைய தினத்திலே மோசே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யாக்கோபு என்ன செய்கிறார்? தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இந்த யாக்கோபினுடைய இந்த சரித்திரத்தை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே அந்த யாக்கோபினுடைய அந்த போராட்ட ஜெபம் நமக்கு வருகிறது. அந்த யாக்கோபு என்ன செய்கிறான்? தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டில் இருந்து அவன் எல்லாவற்றையும் அவன் அப்புறப்படுத்தி கொண்டு அவன் திரும்ப வருகிறான். தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அவன் வருகிறான். அவன் அப்படி வருகிற வேளையிலே அங்கே அவனுடைய சகோதரனாகிய ஏசாவை நினைத்து பயப்படுகிறான். ஏசாவினுடைய முகத்துக்கு பயந்துதான் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அவன் சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏறக்குறைய 20 வருடம் கழித்து மீண்டுமாக தான் சம்பாதித்த திரளான ஆடு மாடுகள், பணிவிடைக்காரிகள், வேலைக்காரர்கள், இன்னும் மனைவிகள், குழந்தைகள் எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு திரும்ப தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வருகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஏசாவை நினைத்து பயப்படுகிறார். ஏசா தன்னை கொன்று போடுவான் என்று சொல்லிதான் பயந்து ஓடினது. திரும்ப அங்க வரும்பொழுது ஏசாவை நினைத்து பயப்படுகிறதை நாம பார்க்கிறோம். அதற்காக என்ன செய்கிறார்? அந்த யாக்கோபு அந்த ஏசாவுக்கு வெகுமதிகளை அனுப்புகிறதை நாம பார்க்கிறோம். முன்பதாக ஆட்களை அனுப்பி அந்த ஏசாவை சமாதானப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைப்பதற்காக என் ஆண்டவன் இந்த ஆட்களை எல்லாம் அனுப்பினார் என்று சொல்லி அவரிடத்திலே ஆட்களை அனுப்புகிறதை நாம பார்க்கிறோம். அப்பொழுது ஏசா சொல்லுகிறார், நாம் என்ன செய்யலாம், நானும் 400 பேரோடு அவர் என்ன செய்கிறார்? யாக்கோபை எதிர்கொள்ள வருகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இதே அந்த மனிதர்கள் போய் யாக்கோபின் இடத்திலே சொல்லுகிறார்கள், உம்முடைய சகோதரனாகிய ஏசாவும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்று சொன்ன உடனே அங்கே யாக்கோபு நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதிகளாக பிரித்து வைக்கிறதை பார்க்கிறோம். பயப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு வியாகுலம் வருகிறதை பார்க்கிறோம். நிச்சயமாக என்ன செய்வான்? ஏசா எல்லாவற்றையும் முறியடித்து விடுவான், 400 பேரோடு என்னை எதிர்க்க வருகிறான் என்று சொல்லி மிகவும் பயப்படுகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், நம்மை பயமுறுத்துகிற சந்தர்ப்பங்கள், சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கலாம். இது நடந்தால் என் வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியாது. இது சில மனிதர்களுக்கு நம்ம பயப்படுவோம். சில மனிதர்களுடைய பயமுறுத்துதல், கலக்கம் நமக்கு என்ன செய்யும்? சில மனிதர்களை குறித்து வரும். சில சூழ்நிலைகளை நினைக்கும் போது கலக்கம் நமக்கு வரும். யாக்கோபுடைய வாழ்க்கையில இதே பிரச்சனை தான். அவர் என்ன செய்கிறார்? அந்த ஏசாவின் நிமித்தமாக பயப்படுகிறதை நாம பார்க்கிறோம். 2 பகுதியாக பிரிக்கிறார். ஒரு பகுதியில ஏசா விழுந்து முறிய அடித்தாலும் இன்னொரு பகுதி என்ன செய்யும்? தப்பித்துக்கொள்ள இடம் உண்டாகும். எல்லாம் பண்ணிட்டு அவர் ஜெபிக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவரே, உன் இடத்துக்கு திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. தேவரீர் உமது அடியானுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து சென்றேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனாக நான் திரும்பி வந்திருக்கிறேன். என்னையும் இந்த குழந்தைகள் தாய்மார்களையெல்லாம் நீர் ஏசா முறிய அடிப்பான் என்று சொல்லி நான் பயந்திருக்கிறேன். ஆனால் நீர் சொல்லியிருக்கிறீர், நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்வேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், உன் தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொல்லி சொன்னீரேன்னு சொல்லி அங்கே ஜெபிக்கிறதை நாம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரையும் அப்புறப்படுத்துகிறான். அந்த யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடக்க பண்ணி எல்லாரையும் என்ன செய்கிறான்? அப்புறப்படுத்தி அவன் அனுப்பிவிட்டு பிந்தி தனித்திருக்கிறதை நாம பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே நாம பார்க்கிறோம். அங்கே ஒரு தூதனோடு, ஆண்டவரோடு அவன் போராடுகிறதை நாம பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், பொழுது போகிறது, இப்பொழுதும் என்னை விடுன்னு சொல்லி சொல்லும் போது, நான் போகட்டும் பொழுது போகிறது என்று சொல்லும் பொழுது
சொல்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தர வேண்டும், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே, இந்த தீராத வியாதியிலிருந்து, அடிக்கடி என்னை பலவீனப்படுத்துகிற இந்த பலவீனத்திலிருந்து, இந்த பொல்லாத மனிதர்களுடைய கரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நம்ம போராடி கெஞ்சி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலையை நமக்கும் தருகிறார். யாக்கோபின் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டதை நாம பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், அங்கே ஏசாவும் யாக்கோவும் அங்கே சமாதானமாகிறதை நம்ம அடுத்த அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் அவர்கள் தழுவி அவர்கள் கழுத்தை கட்டி கொண்டு அவர்களை முத்தம் செய்து இருவரும் அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பிரிவினை, அந்த பிரச்சனை அன்றோடு முடிவடைகிறதை நாம பார்க்கிறோம். யாக்கோபின் வாழ்க்கையில இருக்கிற அந்த சகோதரனோடு இருந்த போராட்டம் அன்றோடு முடிகிறதை நாம பார்க்கிறோம். நாமும் சில காரியங்கள், சில போராட்டங்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அழுது கெஞ்சி நாம ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். இங்கே யாக்கோபின் வாழ்க்கையிலே அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் கெஞ்சுதலுக்கு இறங்குகிற தேவன். இப்போ ஒரு பிள்ளை கேட்குது, தகப்பன்கிட்ட கேட்கும்போது பெற்றோர் முதல்ல என்ன சொல்லுவாங்க? அவங்க ஒரு பொருளை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனா பிள்ளை கெஞ்சி கேட்கிற பொழுது, அழுது பிடிவாதமாய் பெற்றோர்கிட்ட கேட்கிற பொழுது அவங்க என்ன செய்வாங்க? அதை வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க கெஞ்சி கேட்கிறது நிமித்தமாவது என்ன செய்வாங்க? வாங்கி கொடுத்துருவாங்க. நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான். நம்ம சில விஷயங்களுக்காக, சில காரியங்களுக்காக போராடும் பொழுது, கெஞ்சுகிற பொழுது, கெஞ்சும் ஜெபம் ஜெயம் பெறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாமும் ஜெபித்து ஆண்டவரிடத்திலே நாம் வெற்றியை, ஜெயத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் யாக்கோபு அழுது கெஞ்சி ஜெபித்ததை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இக்கட்டான நேரங்களில், நெருக்கமான சூழ்நிலைகளில், போராட்டமான சூழ்நிலைகளில், நாங்களும் பயமுறுத்துகிற சூழ்நிலையை பார்த்து நாங்கள் ஆண்டவரே உங்க சமூகத்திலே கெஞ்சி அழுது ஜெபிக்கிற பொழுது, போராடி ஜெபிக்கிற பொழுது, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி தருகிறீர் சுவாமி. நாங்களும் அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்க, போராடி ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.